வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அட்லியோடைய A6 அல்லு அர்ஜுனோடைய 22nd ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இந்நேரம் எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நேத்தி போட்டிருந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ இவங்க 3 பேரும் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் டைரக்டர் இவங்க 2 பேரும் லோலா VFX போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசுறது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒரு விஷயத்தை தெளிவாக கன்வே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் VFX ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்க போகுது. ஸோ லோலா VFX அவங்களுடைய பங்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை பற்றி பேசுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பயங்கரமாக இருக்குது, அப்படி இருக்குன்னு பயங்கரமான ஒரு பில்டப்பை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் வந்து ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் 2027 தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாக போகிற ஒரு படம். இந்த படத்துக்கு அட்லியோடைய சம்பளம் வந்து 100 கோடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அல்லு அர்ஜுனுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி. அது இல்லாமல் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ அண்ட் டைரக்டர் இவங்களுடைய சேலரிஸ் மட்டுமே சேர்த்தா 300 கோடி பட்ஜெட் வந்துருச்சு. அது இல்லாமல் அதர் ஆக்டர்ஸ், அதர் டெக்னீஷியன்ஸ், VFX மேக்கிங்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்களை வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படமே மிக பிரம்மாண்டமான ஒரு படம், டைரக்டர் சங்கரோடைய எந்திரன் வந்து சங்கருக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்துச்சு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அந்த படத்தில் அட்லி வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம் இந்த A6. இந்த படத்தோடைய டைரக்டராக அட்லி வந்திருக்காரு. இதுவும் அட்லியோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட்கான ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்லல, ஜெகதீஷ் அவர் தான் அஃபிஷியலாக வந்து ட்வீட் போட்டு சொல்லியிருக்காரு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அட்லி வந்து சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க போகிற இந்த டீல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஜவான்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டீலை வந்து அவர் சைன் பண்ணிட்டாரு. அப்போ எப்படி நியூஸ் வந்ததுன்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் மேக்ஸிமம் தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நியூஸ் வந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஒருவேளை அட்லி சைன் பண்ண டைமில் இந்த ப்ராஜெக்டில் தான் தளபதி விஜய் நடிக்கிற மாதிரி இருந்ததா, இல்லை கம்ப்ளீட்டாக வேற ஒரு ப்ராஜெக்டா அப்படிங்கிறதும் தெரியல. பட் தளபதி விஜய் அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கு படம் பண்ணல, அவர் வேற ஒரு ரூட்ல போயிட்டாரு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சொல்ல முடியாது. பேன் இண்டியனை தாண்டி பேன் வேர்ல்டு ஃபிலிமாவும் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா இப்போ ஒரு சில படங்கள் அப்படிதான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பேன் வேர்ல்டுனா ஒன்றும் இல்லை, இந்தியன் லாங்குவேஜஸ் இல்லாமல் வேற சில இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்லையுமே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ டாக்ஸிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டாக்ஸிக் படத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்துக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. சந்தீப் ரெட்டி வங்க அடுத்து பிரபாஸ் வச்சு எடுக்கிற ஸ்பிரிட், அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கும் மேல லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் இந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்லியோடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எத்தனை லாங்குவேஜஸ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது இப்போ நமக்கு தெரியல. அது போக போக ரொம்ப பொறுமையாக தான் நமக்கு தெரிய வரும். எத்தனை லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்ணாலும் இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ்ல உருவாக போகுது, மெயினா வந்து இது ஒரு தமிழ் ஃபிலிமா கிரியேட் பண்றாங்களா இல்ல ஒரு தெலுங்கு ஃபிலிமா கிரியேட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பட் இந்த நியூஸே 2 விதமா வருது. ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிமா தான் உருவாக போகுது, சன் பிக்சர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் தெலுங்கு ஃபிலிமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிமா தான் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. தமிழ் வெர்ஷனும் எடுப்பாங்க, தெலுங்கு வெர்ஷனும் எடுப்பாங்க. மீதி லாங்குவேஜஸ் மட்டும் டப் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அட்லியோடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிங்கிள் பார்ட் மூவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். 2 பார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ பார்ட் 1 2027 ரிலீஸ் ஆகும், பார்ட் 2 அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து எப்படியாவது 1000+ crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ற இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா அதுக்கும் மேல பயங்கரமா வந்து கலெக்ட் பண்ணும். ஏன்னா சேர்ந்திருக்கிற காம்போ அப்படி. அல்லு அர்ஜுனுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் புஷ்பா 2 உடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக நார்த்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அங்கே அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டைரக்டர் அட்லி கடைசியாக ஷாருக் கானை வச்சு எடுத்த ஜவான் படமும் 1000+ crores வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த 2 காம்போ இப்போ இந்த படத்தில் ஒன்று சேரும்போது நிச்சயமாக ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இதில் சன் பிக்சர்ஸும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ரீவியஸ் பிஸ்னஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 1500 crores to 2000 crores கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு.
ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பிஸ்னஸ் வைஸ் எல்லா இடங்கள்லையுமே நல்ல ஒரு பிஸ்னஸ் இந்த படம் பண்ண போது. அந்த வகையில் தெலுங்குலுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்புலாம் வந்து நல்லாவே இருக்குது. கூலி படத்துக்கான தெலுங்கு ரைட்ஸ் வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த படத்தை தெலுங்கில் யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீதா ஆர்ட்ஸ் ஒரு பக்கம், சித்தாரா என்டர்டைன்மெண்ட், தில்ராஜு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், ஸோ இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த கூலி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்க. அதை கொடுக்கறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ அவங்க 4 பேருக்குள்ளே யார் இந்த படத்தை வாங்க போகிறா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சீக்கிரமே யார் இந்த படத்தை தெலுங்கில் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒவ்வொருத்தரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, அவர் வந்து சைமன் அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த படத்தோடைய மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய கேரக்டரை பார்க்கும்போது ரோலெக்ஸோடைய வைப் வந்து லைட்டாக வருது. ஸோ ரோலெக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டராக தான் இந்த படத்தில் சைமன் கேரக்டர் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் தெலுங்கு மீடியாவில் போயிட்டு இருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அடுத்து ஃபியூச்சரில் லோகேஷ் கனகராஜ் வந்து நாகார்ஜுனா வச்சு ஒரு படம் தனியாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நாகார்ஜுனாவுடைய 100வது படமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கன்ஃபார்ம்டாக தெரியல. ஏன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது, பயங்கர பிஸியாக இருக்காரு. இதில் நாகார்ஜுனாக்கு தனியாக போய் ஒரு படம் பண்ணுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற தக் லைஃப் படத்துக்கான ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஸோ ஏப்ரல் எண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த மாதம் ஏப்ரல் எண்டுக்குள்ள விஜயோடைய போர்ஷன்ஸை எடுத்து முடிக்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மே எண்டுக்குள்ள மொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எப்போ இந்த படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கஷ்டம் தான். இப்போ இந்த மாதம் தமிழ் நியூ இயர் வருது. ஆனால் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ஜனநாயகன் மூவி டீம் ஒரு பெரிய அப்டேட்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி விஷஸ் சொல்கிற மாதிரி வேணால் இருக்கலாம். அடுத்த அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் தான். ஜூன் 22 பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குட் பேட் அக்லி படத்தோடைய புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரஷ் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ புக்கிங்ஸ்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு ஓப்பனிங்கும் இந்த படத்துக்கு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டை தாண்டி மீதி இடங்களில் புக்கிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் அப்படி இல்லை, நார்மலாக தான் வந்து இருக்குது. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சுன்னா ஓவராலாக எல்லா இடத்துலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் இப்போ வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓவர்சீஸ்க்கு கண்டென்ட் போய் சேரலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏன் டிலே ஆகுது, என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோடைய டேரக்டர் ஆதிக் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் டு பேக் இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே வராரு. அதில் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய தளபதி ரெஃபரன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கோட் டைம்லேயே வெங்கட் பிரபு வந்து குட் பேட் அக்லியில் தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அதை பற்றி இப்போ ஆதிக் கிட்ட கேட்கும்போது ஆதிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்ல மாட்டாரு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்க, படமே ரிலீஸ் ஆகிடும்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தளபதியோடைய தரமான ஒரு ரெஃபரன்ஸ் இந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்குது.